ஹாய் குட்டீஸ். ஆச்சு இன்னைக்கு ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். ஒரு ஜென் குரு, அவர் பேர் தைக்கான். அவர் நைட்டு உட்காந்து ஒரு லெட்டர் எழுதிட்டுருக்கிறார். ரொம்ப கவனமாக ஒரு லெட்டர் எழுதிட்டுருக்கிறார். அப்போ ரூம்குள்ளே பார்த்தா தட்டாரும் ஒரு திருடை வந்து குதிச்சு வர்றான். உடனே பார்க்குறார். இவர் அமைதியாக பார்த்துட்டு, ஜென் குரு பார்த்துட்டு, உனக்கு என்னப்பா வேணும்? என்னோடய உயிர் வேணுமா இல்லை பணம் வேணுமான்னு கேட்குறாரு. திருட டப்புன்னு தகச்சி போய் நிற்கிறார். திருட வந்தவர். என்னது இவ்வளோ தைரியமாக உயிர் வேணுமா பணம் வேணுமான்னு கேட்குறாரு. இல்லை எனக்கு பணம் தான் வேணும் அப்படின்றான் திருட. உடனே நிறைய பணத்தை எடுத்து கொடுத்து அனுப்பி விட்றாரு ஜென்குரு. அவர் திருடி போய் கொஞ்ச நாளே போலீஸில் மாட்டிக்கிட்டார். உடனே திருடன்னு சொல்கிறார் போலீஸ்காரங்கள்ட்ட, இது மாதிரி நான் ஒரு ஜென்குருக்கிட்ட போனேன். அவங்க ரூமுக்கு போனால் கத்தியை காமிச்சாலும் ஒரு பயப்படல. உனக்கு என் உயிர் வேணுமா இல்லை பணம் வேணுமான்னு கேட்டார். அவருக்கு எவ்வளோ தைரியம், அவருக்கு கொஞ்சம் கூட உயிர் பயமே இல்லை அவருக்கு அப்படின்னு சொல்கிறான். நான் ஜெயிலேருந்து வெளியே போனதுக்கப்புறம் நான் அவர்கிட்ட தான் போய் சீடராக சேர போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். அவர் ரொம்ப எல்லா மக்கள்கிட்டமே நிறைய அறிவுரை சொல்லி ரொம்ப அருமையான குரு, எல்லார்ட்டையும் ரொம்ப அன்பாக வேறு இருக்கிறவர். அவர் என்ன செய்கிறாரு, ஒரு நாள் எல்லா மக்களையும் கூப்பிட்டு வச்சு அவங்கள்ட்ட பேசிகிட்ருக்கிறார். பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா மக்கள் உட்காந்துருக்கிறதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு பழுப்பு உருவம், ஒரு புகை மண்டலம் மாதிரி வருது. உடனே மக்கள்லாம் பார்க்குறாங்க. பார்த்துட்டு, குருவே அது என்னது பழுப்பு மண்டலம், புகை மண்டலம் மாதிரி வருது. அது கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகுது. ஒரு இடி இடிக்கிற மாதிரி சத்தம் கேட்குது, பயங்கர சவுண்டு. உடனே மக்கள்லாம் எந்திரிச்சிட்டாங்க. பார்த்தா அந்த உருவம் பக்கத்தில் வர்ற மாதிரி இருக்குது. அந்த புகை உருவம் பக்கத்துலேயே வருது. மக்கள்லாம் ரொம்ப பயந்த உடனே அதில் ஒருத்தர் சொல்கிறாரு, இது வந்து ஒரு காற்றுல வர்ற மிதக்கிற முதல்ல, பறக்கிற முதல்ல, இது பயங்கரமானது இது அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு ஓடுறார். ஓடினா அவர் பின்னாடி மக்கள் எல்லோரும் ஓடுறாங்க, தடன்னு ஓடுறாங்க. குருவும் பின்னாடியே ஓடுறார். கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. உடனே ஒரு ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது அந்த சீடர்கள் கேட்குறாங்க, குருவே இது மாதிரி நம்ம அன்றைக்கி உட்காந்து நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்கல்ல, அப்போ ஒரு பெரிய புகை மண்டலம் மாதிரி வந்துச்சுல்ல பயங்கரமாக, அது என்னதுன்னு கேட்குறாங்க. இவர் என்ன சொல்கிறாரு குரு, அது என்னன்னா ஒரு புயல், பயங்கர காற்றுல வர்ற காற்று சுழற்சி புயல். அது நம்ம இருக்கிறது பாலைவனம். அங்கே அந்த காற்று வந்து பயங்கர சுழண்டு அடுக்கும்போது அந்த மணப்பரப்பு இருக்குல்ல, மணல் பரப்பில் இருக்க துகள்கள் எல்லாம் பறந்து அது ஒரு பெரிய வடிவம் மாதிரி, புகை மண்டலம் மாதிரி வருது. அது பார்க்குறதுக்கு அவர் கண்ணில் வந்து முதல்ல வர்ற மாதிரி தெரிஞ்சிருக்கு அந்த வடிவத்தை பார்க்கும்போது. அது ஆக்சுவலாக ஒரு பெரிய புயல், அந்த காற்று வெளியில் வர்ற ஒரு புயல் சுழற்சி. அது மணலை தூக்கிட்டு வர்றதுனால, மணலை அள்ளிட்டு வர்றதுனால அப்படி ஒரு பெரிய உருவம், ஒரு பெரிய வடிவம் அப்படி தெரியுது நம்ம கண்ணுக்கு அப்படின்னு சொல்கிறார். அப்போ ஒரு சீடர் கேட்குறாரு, குருவே நீங்கள் உங்களுக்கு இவ்வளோ விஷயம் தெரியுதில்ல, அது வந்து ஒன்றுமே இல்லை அப்படின்னு உங்களுக்கு தெரியுது, ஆனால் நாங்கள் ஓடும்போது நீங்களே எதுக்கு எங்கள் பின்னாடி ஓடி வந்தீங்க அப்படின்னு கேட்குறாரு ஒரு சீடர். அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு, ஆமாம் அது எனக்கு தெரியும், அது வந்து ஒரு காற்று சுழற்சின்னு தெரியும், ஆனால் நீங்கள் ஓடும்போது நான் நின்றுட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு அந்த விஷயம் தெரியும்னு எனக்குள்ள ஒரு தற்பெருமை எண்ணம் வந்துடும். அந்த தற்பெருமை எண்ணத்தை பார்த்து தான் நான் ஓடினேன். எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு தற்பெருமை தாட், ஒரு எண்ணங்கள் வந்துருச்சுன்னா அது அவருக்கு வேணாம், அதை பார்த்து நான் பயந்துட்டு ஓடினேன் அப்படின்னு சொல்கிறாரு சீடர்கள்ட்ட. அது எவ்வளோ பெரிய நல்ல விஷயம். நிறைய பேர்கிட்ட அந்த தற்பெருமை இருக்கும். நான் அப்படி பண்ணேன், நான் இப்படி செஞ்சேன், நான் அதை செய்வேன், நான் அதை பண்ணுவேன், வில்லா வளைப்பேன் எல்லாம் பேசுவாங்க. அப்படி பேசக்கூடாது. முதல்ல தற்பெருமையாக தனக்கு எல்லாம் தெரியும் முதல்ல பேசக்கூடாது. தற்பெருமை பேசக்கூடாது. அது ரொம்ப நல்ல விஷயம் கிடையாது. அதுதான் குரு அதை பார்த்து ஓடினேன்னு சொல்லியிருக்காரு. ஆச்சு. உங்களுக்கு நாளைக்கு வேறொரு குட்டி கதையோடு வரேன்.